ஹை மெட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம 2020 ரிலீஸ் ஆன வாய்ஸ் ஆஃப் சைலன்ஸ் அப்படிங்கிற ஒரு கொரியன் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ரோடு ஓரத்துல ஒரு சின்ன வண்டியில ரெண்டு பேரும் முட்டை வித்துக்கிட்டு இருக்கதை காட்டுறாங்க. அதுல இந்த முட்டை போட்டிருக்கான்ல இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ டே. இவன் வந்து நம்ம டேயோட ஃப்ரெண்டு சாங். நம்ம டேயை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவன் ஒரு அப்ராணி. அது மட்டும் இல்லாம பாவம் இவனால வாய் பேசவும் முடியாது. டெய்லி அதிகாலையிலே மார்க்கெட்டுக்கு கிளம்பி போய் முட்டையை சேல் பண்றது அவனோட முதல் வேலையே. சொல்ல போனா இது இவங்களோட சைட் பிசினஸ் தான். மெயின் வேலை என்ன அப்படின்னா அந்த ஊர்லயே ஒரு பயங்கரமான கேங்ஸ்டர் இருக்கான். அவனுக்கு கீழே தான் அவங்க ரெண்டு பேரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட வேலையே அந்த கேங்ஸ்டர் இருக்கான்ல அவன் வந்து நிறைய பேரை கடத்திட்டு வந்து யாருக்கும் தெரியாம ஒரு குடவுன்ல அடைச்சு வச்சு சித்திரவதை பண்ணி கொலை பண்ணிடுவான். அப்படி அவன் கொலை பண்ணும்போது கத்தி ரத்தம் அப்படின்னு அங்க கீழே கிடக்கும்ல. சோ அந்த தடயத்தெல்லாம் கிளீன் பண்றது மட்டும் இல்லாம டெட் பாடியை டிஸ்போஸ் பண்றது அவங்க ரெண்டு பேரோட வேலையே. அதே மாதிரி தான் காலையில முட்டை சேல் பண்ற வேலையை முடிச்சுட்டு ரெண்டு பேரும் அந்த குடவுனுக்கு போய் பார்த்தா அங்க அந்த கேங்ஸ்டரும் அவனோட ஆட்களும் ஒருத்தனை கட்டி போட்டு அடிச்சே சாவடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா வேலையும் முடிஞ்சதும் வழக்கம் போல நம்ம ஹீரோவும் அந்த சாங்கும் சுத்தமா தடையமே இல்லாம இடத்தெல்லாம் கிளீன் பண்ணி அந்த டெட் பாடியும் குழி தோண்டி புதைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது அங்க அந்த கேங்ஸ்டரோட கோட் ஷூட் ஒன்று ஹேங்கர்ல தொங்கிக்கிட்டு இருக்கும். அதை நம்ம ஹீரோ வந்து ஆசாசையா எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இவனுக்கு கோட் ஷூட் போடுறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் போல. அதை தொட்டு பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பும் போது இந்த கேங்கோட ஹெட் இருக்கான்ல அவன் அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு பரவாயில்லையா ரெண்டு பேரும் ரொம்பவே நீட்டா தான் வேலையை பாக்குறீங்க, இந்தாங்க இதை செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு நிறைய பணத்தை எடுத்து கொடுக்க இந்த சாங் வந்து ரொம்பவே சந்தோஷமா பணத்தை வாங்கிக்கிறான். பட் நம்ம ஹீரோட முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்ல. இவன் வீட்டுக்கு போற வழியில ஒரு பாட்டிமா ரொம்ப வருஷமா ரோட்ல சின்னதா ஒரு கடை மாதிரி போட்டு நடத்திட்டு வராங்க. அந்த வழியை அவன் கிராஸ் பண்ணி போகும்போது அந்த பாட்டிக்கு ஃப்ரீயா 5 முட்டை எடுத்து கொடுத்துட்டு வீட்டுக்கு போறான். இவங்களுக்குன்னு ஒரு மேனேஜர் இருப்பான் போல. அவன் அடுத்த நாள் காலையில நம்ம சாங்குக்கு கால் பண்ணி நான் சொல்ற பில்டிங்ல நான் சொல்ற ஃப்ளோர்ல ஒருத்தர் இருக்கான், நம்மளோட பாஸ் தான் அவனை கடத்தி கொண்டு போய் கட்டி வைக்க சொன்னாரு, நீங்க ஒண்ணு பண்ணுங்க அந்த அட்ரஸுக்கு போயிட்டு அவனை எப்படியாவது தூக்கிட்டு நம்ம குடோனுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்ல உடனே அவங்க ரெண்டு பேரும் அந்த அட்ரஸுக்கு கிளம்பி போய் கையில ஒரு கட்டையை எடுத்துக்கிட்டு மெதுவா ரூம்குள்ள போய் பார்த்தா அவன் சொன்ன மாதிரி எந்த ஆளும் அங்க இல்ல. அதுக்கு பதிலா ஃபேஸ்ல மாஸ்க் போட்ட நிலைமையில ஒரு குட்டி பொண்ணு தான் உள்ள இருக்கிறா. என்னது இது யாரோ ஒரு ஆள் இருப்பான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஏதோ ஒரு குட்டி பொண்ணு இருக்காளே, ஒருவேளை ரூம் நம்பர் தெரியாம மாறி வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தா அப்படி எதுவுமே இல்ல, கரெக்டா தான் வந்திருக்காங்க. என்னடா இது அப்படின்னு அந்த மேனேஜருக்கு கால் பண்ணி கேட்கும்போது தான் தெரியுது இந்த குட்டி பொண்ணோட அப்பா வந்து நம்ம கேங்ஸ்டர் கிட்ட கடன் வாங்கியிருப்பான் போல. ரொம்ப நாளா அதை திருப்பி கொடுக்காம ஏமாத்திக்கிட்டே இருந்திருக்கான். கடுப்பான அவன் காசை கொடுத்துட்டு உன் பொண்ணை வாங்கிக்கோ அப்படின்னு அந்த ஆளோட குட்டி பொண்ணை தூக்கிட்டு வந்திருக்காங்க. நம்ம பொண்ணை ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்துல இந்த பொண்ணோட அப்பா வந்து கேட்ட காசை கொடுத்து பொண்ணை காப்பாத்திரும் அப்படின்னு பார்த்தா அவன் என்னன்னா பேரம் பேசிக்கிட்டு இருக்கான். சோ இந்த மேனேஜர் போய் நம்ம சாங் கிட்ட நீ வேணா ஒண்ணு பண்ணு, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அந்த குட்டி பொண்ணை சேஃபா உன் கூட வச்சிரு, நாளைக்கு பணத்தை வாங்கிட்டு ரிட்டர்ன் அனுப்பி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிடுறான். இந்த மாதிரி குழந்தைங்களை தூக்கில அவங்களுக்கு பழக்கமே இல்லை. ஸோ ரெண்டு பேருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே பதறி போயிடுறாங்க. வேற வழியே இல்லை, இந்த பொண்ணை எப்படியாவது சேஃபான ஒரு இடத்துல வச்சே ஆகணும். சாங் வந்து அவனோட வீட்டுக்கு இந்த குட்டி பொண்ணை கூட்டிட்டு போலாம் அப்படின்னு பார்த்தா அவனுக்கு இருக்கிறதோ பெரிய ஃபேமிலி. ஸோ கண்டிப்பா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும். உடனே அவன் ஹீரோவை பார்த்து டேய் நீ வேணா அந்த பொண்ணை உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறியா, உன் வீட்டுல இருக்கிறதா சேஃப் அப்படின்னு சொல்ல நம்மளால முடியவே முடியாதுன்னு தலையாட்டிடுறான். டேய் ப்ளீஸ் டா நிலைமையை புரிஞ்சுக்கோ, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த பொண்ணை உன் வீட்டில் வச்சுக்கோ, நாளைக்கு காலையில விடிஞ்சதுமே இவளை மேனேஜர் கிட்டே விட்டுறலாம் அப்படின்னு சொன்னதும் இவன் வேற வழி இல்லாம சரி அப்படின்னு ஒத்துக்கிறான். சாங் அந்த குட்டி பொண்ணை பார்த்து நீ எதுக்கும் பயப்படாதமா, நாங்க உன் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான், நாளைக்கு காலையில தான் உன் அப்பா இங்க வர போறதா சொன்னாரு, சோ அது வரை இவன் கூட நீ சேஃபா இரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கூட அனுப்பி விடுறான். நம்மளை கிட்னாப் தான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது இந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரியும். இவ ஹீரோ கூட சைக்கிள்ல அவ வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது வழியில ஒரு பாட்டிமா கடை போட்டிருப்பாங்கல்ல, அவங்க அங்க இருக்கிறத பார்த்ததுமே இந்த பொண்ணு குடு குடு குடுன்னு அவங்க கிட்ட ஓடி போயிட்டு பாட்டி ப்ளீஸ் என்ன எப்படியாவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறா. சரி இவங்க அந்த பொண்ணை காப்பாத்துவாங்க அப்படின்னு பார்த்தா உன் அண்ணன் சொல்றதை கேட்டு நல்ல பிள்ளை நடந்துக்கணும் சரியா, டேய் உன் தங்கச்சி கிட்ட கொஞ்சம் பாசமா நடந்துக்கூட அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவன் கூடவே இந்த பொண்ணை அனுப்பி விட்டுறாங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு அந்த பொண்ணுக்கு மட்டும் இல்ல பாக்குற நமக்கே குழப்பமா இருக்குது. இவளை இப்படியே விட்டா மறுபடியும் சைக்கிள் இருந்து இறங்கி ஓடிடுவா அப்படின்னு ஒரு கயிறை எடுத்து இவன் உடம்போட அந்த பொண்ணை டைட்டா இறுக்கி கட்டிக்கிறான். ஒரு வழியா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது இந்த குட்டி பொண்ணோட வயசுலயே நம்ம ஹீரோக்கு ஒரு குட்டி தங்கச்சி இருக்கிறா. இதனாலதான் அந்த பாட்டிமாவும் இந்த பொண்ணை நம்ம ஹீரோட தங்கச்சி நினைச்சு உன் அண்ணன் சொல்றதை கேள் அப்படின்னு சொன்னாங்க. இங்க வீட்டுல ஒரு குட்டி பொண்ணு இருக்கிறத பார்த்ததுமே இவன் மெதுவா அவகிட்ட போயிட்டு உன் பேர் என்ன, இவர் உண்மையிலேயே உன் அண்ணன் தான் அப்படின்னு பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது அவனோட தங்கச்சி மட்டும்தான். அந்த பொண்ணுக்குமே அண்ணன் மேல அவ்வளவு பாசம். நைட் அப்படியே படுத்து தூங்கிட்டு காலையில முழிச்சு பார்த்தா மெயின் டோர் ஓப்பன்ல இருக்குது. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க சான்ஸ், எப்படியாவது எஸ்கேப் ஆயிரலாம் அப்படின்னு இவ வெளியே போனா வாசலே நம்ம ஹீரோ நின்னுகிட்டு இருக்கான். இவனை தாண்டி எப்படி தப்பிக்க முடியும்? சோ மறுபடியும் வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த குட்டி பொண்ணை எழுப்பி அவ கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கா. உண்மையாவே அதுவும் அண்ணன் தானா இல்ல அவர் உன்னை நல்லா பாத்துக்கிறாரா, அவரோட கேரக்டர் எப்படின்னு தெரிஞ்சுக்க தான் நான் கேட்டேன், நீ பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை, அவன் என்னோட அண்ணன் தான், ரொம்ப ரொம்ப நல்லவன், இரு நான் பாத்ரூம் போயிட்டு வந்தார் அப்படின்னு இந்த பொண்ணு எந்திரிச்சு போக பின்னாடியே இவளும் போறா. இங்க நம்ம ஹீரோ வந்து நின்று பிரஷ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவனுக்கு அந்த சாங் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. ஆக்சுவலா அது என்ன அப்படின்னா அந்த பொண்ணை உன்னோட வீட்டுக்குள்ளே வச்சு லாக் பண்ணிட்டு சீக்கிரமா நம்மளோட குடோனுக்கு வா, கிளீனிங் பண்ற வேலை இருக்குது அப்படின்னு கூப்பிடுறான். இவங்க வீட்டோட பாத்ரூம் வந்து வெளியில தான் இருக்கும். சோ வீட்டை லாக் பண்ணிட்டா பாவம் என் தங்கச்சியால பாத்ரூமுக்கு போக முடியாது. சோ இவன் என்ன பண்றான் அப்படின்னா இவன் வேலை பார்க்குற அந்த குடோனுக்கு இந்த பொண்ணையும் கூடவே கூட்டிட்டு போயிடுறான். அங்க
அங்க போய் பார்த்தா தான் தெரியுது இவங்களுக்குன்னு பாஸ் ஒருத்தர் இருந்தால அவனே கட்டி தொங்க விட்டுருக்காங்க. ஆக்சுவலா இவன் ஒரு கேங்கோட ஹெட் தான், பட் இவனுக்கு மேல ஒரு கேங்ஸ்டர் இருக்கான், அவனோட வேலை தான் இது. இந்த பையன் தான் அந்த பொண்ணை பார்த்துக்க சொல்லி இவங்க கிட்ட பொறுப்பை கொடுத்துருப்பான். பட் இப்போ இவன் இப்படி கட்டி தொங்க விட்டுருக்கதை பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வேற அப்பா இன்னைக்கு தானே என்ன வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு, எப்போ வருவார் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கா. அந்த பாஸை கட்டி போட்டிருந்தாங்களே அவன் அந்த பெரிய கேங்ஸ்டர் வந்து அடிச்சே கொண்டுட்டான் போல. வழக்கம் போல இவங்க ரெண்டு பேரும் அந்த பாடியை எடுத்துட்டு போயிட்டு குழியை தோண்டி புதைச்சுக்கிட்டு இருக்கும்போது எந்த பதட்டமும் இல்லாம அந்த குட்டி பொண்ணு உங்களுக்கு ஹெல்ப் பண்றா. இந்த பொண்ணை இவங்க கூடவே வச்சுக்கிறது சேஃப் கிடையாது, அது மட்டும் இல்லாம வெளியே தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும். சோ இவங்க எங்க இருந்து இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தாங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டு இவங்களோட மேனேஜர் ரெண்டு பேரை மீட் பண்றாங்க. இங்க பாருங்க, பாஸ் தான் இந்த பொண்ணை பாத்துக்க சொல்லி வேலையை கொடுத்தாரு, பட் இப்போ அவர் உயிரோடையே இல்ல, எங்களுக்கு பணம் கூட வேண்டாம், பேசாம அந்த பொண்ணை அவனோட பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுறான். இது அந்த ரெண்டு பேரும் கேட்டுட்டு என்ன பேசுற நீ, இங்க இருக்கிறத விட அந்த பொண்ணு உன் வீட்டுல இருக்கிறதா சேஃப் அப்படின்னு தான் இந்த வேலையை உங்ககிட்ட கொடுத்தோம். நான் இந்த பொண்ணோட அப்பா கிட்ட பேசி பணத்தை வாங்க பாக்குறேன், கவலைப்படாதீங்க, கிடைக்கிற பணத்துல நீங்க எதிர்பார்த்ததை விட நிறைய பணம் தரேன். இது சரி வரல அப்படின்னா அந்த பொண்ணை வேற ஒரு நல்ல ஃபேமிலி கிட்ட வித்தரலாம், அந்த பொண்ணு நல்லா இருப்பா, நமக்கு பணம் கிடைக்கும், அது வர அந்த பொண்ணு உங்க வீட்டுல இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம், ஃபர்ஸ்ட் நான் சொல்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட ஒரு லெட்டர் எழுதி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் ஒரு ஸ்டேஷனரி கடைக்கு போயிட்டு பேப்பர் பென் அப்படின்னு தேவையானதை வாங்கிட்டு வீட்டுக்கு போறான். அவங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணோட கையால ஒரு லெட்டரை எழுதி வாங்கிட்டு அதை அந்த மேனேஜர் கிட்டையும் கொடுத்துறாங்க. ஹீரோவோட வீடு ஃபுல்லாவே ட்ரெஸ் அது இதுன்னு ஒரு மாதிரி குப்பையா தான் கிடக்கும், வீடு நீட்டாவே இருக்காது. இது அந்த பொண்ணு பார்த்துட்டு நம்ம ஹீரோட தங்கச்சி இருக்கால அவளை கூப்பிட்டு எந்த மாதிரி ட்ரெஸ்ஸை மடிச்சு வைக்கணும், வீடை எப்படி கிளீனா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. நம்மளுக்கு அந்த பாஸ் போட்டிருக்கிற கோட் ஷூட் மேல ஆல்ரெடி ஒரு கண் இருக்கும்ல, சோ அந்த கோட் ஷூட்டை மட்டும் யாருக்கும் தெரியாம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து ஃபுல்லா வாஷ் பண்ணி பத்திரமா அதை வச்சுக்கிறான். ஃபுல்லா குப்பையா இருந்த வீடு இப்ப நீட்டா இருக்கிறத பார்த்தது இவனுக்கு பயங்கர ஷாக்கு. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நைட் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஃபுட்டை எப்படி கரெக்டா சாப்பிடணும் அப்படின்னு இவன் தங்கச்சிக்கு அந்த பொண்ணு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கா. வீட்டுக்குள்ள எந்த போனுமே கிடையாது, பட் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு செல்போன் இருக்கிறது அந்த பொண்ணு ஆல்ரெடி நோட் பண்ணியிருப்பா. எப்படியாவது அதை எடுத்து நம்ம வீட்டுக்கு கால் பண்ணாதான் இங்க இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் அப்படின்னு நைட் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா நைஸா அந்த பொண்ணு அவன் பாக்கெட்ல இருக்கிற போனை எடுக்க போன சமயத்துல டக்குனு ஹீரோ கண் முழிச்சிடுறான். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல யாரு மாட்டிக்கிட்டாலும் பயத்துல வளரி மாட்டிக்குவாங்க. பட் இந்த பொண்ணு எந்த பதட்டமும் இல்லாம எனக்கு பாத்ரூம் வருது கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறா. இவன் டெய்லி வேலைக்கு போகும்போது அந்த பொண்ணையும் கூடவே தான் கூட்டிட்டு போறான். அவளும் எதையுமே பார்க்காம இவனுக்கு துணையா வேலை பார்த்து கொடுக்குறா. அது மட்டும் இல்ல இவளும் ஹீரோட தங்கச்சி நல்லா பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. சொல்ல போனா வீடை எப்படி சுத்தமா வச்சுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம ட்ரெஸ் எல்லாம் எப்படி வாஷ் பண்ணி சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னு இவளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறா. இப்படி இந்த பொண்ணு வந்து வேலை பார்க்குற இடத்துலயும் சரி வீட்லயும் சரி வாலண்டியரா ஹெல்ப் பண்றதை பார்த்து நம்ம ஹீரோக்கு வேலை ரொம்பவே பிடிச்சி போயிருது. இந்த சாங் இருக்கான்ல இவனுக்கு எங்கேயோ இருந்து பழைய போலரைடு கேமரா அவனுக்கு கிடைச்சிருக்கும் போல, அதை எடுத்துட்டு வந்து இந்த குட்டி பொண்ணு சோகமா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா உன் பொண்ணு என் கிட்ட தான் இருக்கா அப்படின்னு காட்டி பணம் வாங்கணும்ல, அதுக்காக தான் அந்த போட்டோ. சோ அதுக்காக போட்டோலாம் எடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம சாங்குக்கு அவன் மேனேஜர் கிட்ட இருந்து கால் வருது. இந்த குட்டி பொண்ணோட அப்பா வந்து பணம் தரதா ஒத்துக்கிட்டானா, சோ நான் சொல்ற அட்ரஸுக்கு போயிட்டு பணத்தை வாங்கிட்டு அந்த பொண்ணை அவங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்றான். சாங்குக்கு என்ன பயம் அப்படின்னா சப்போஸ் போலீஸ் நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நிரந்தரமா ஜெயில இருக்க வேண்டிய நிலைமை வந்துடும். சோ இவன் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு வேற வழியே இல்ல, பணத்தை நம்ம வாங்கிட்டு எப்படியாவது அந்த பொண்ணை நம்ம ஒப்படைச்சே ஆகணும். ஒன்னு பண்ணலாம், நான் போயிட்டு எப்படியாவது போலீஸ் கிட்ட மாட்டாம அந்த பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன், நீ இந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு நான் சொல்ற அட்ரஸ்ல சேஃபா விட்டுட்டு வந்துரு சரியா? டேய் மறந்துடாத, நான் பணத்தை வாங்கிட்டு கால் பண்ணதுக்கு அப்புறம் நீ அங்க கூட்டிட்டு போய் விட்டா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானையும் போடுறாங்க. பிளான் போட்ட மாதிரி அடுத்த நாள் பணத்தை வாங்குறதுக்காக சாங் மட்டும் தனியா அந்த இடத்துக்கு போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. அதே மாதிரி ப்ளூ கலர் கேப் போட்ட ஒருத்தன் பணம் இருக்கிற பேக்கை ஒரு இடத்துல வச்சுட்டு போயிடுறான். யாரும் சரியா கவனிக்காத நேரத்துல இவன் அந்த பேக்கை எடுத்துட்டு கிளம்பும் போது தான் தெரியுது இவனை பிடிக்கிறதுக்காக போலீஸ் எல்லாம் அங்க மஃப்டில வந்திருக்காங்க. இவங்க கிட்ட மாட்டினோம்னா நம்ம லைஃபே போயிடும் அப்படின்னு அந்த இடத்துல இருந்து இவன் தப்பிச்சு ஓடும்போது கால் ஸ்லிப் ஆகி இவன் பொத்தனை கீழே விழ தலையில பலமாடிப்பட்டு ஸ்பாட்ல இறந்து போயிடுறான். பாவம் இது எதுவுமே தெரியாம இங்க நம்ம ஹீரோ வந்து சாங்குக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். என்னது இது, சாங் போனே எடுக்கல, ஒருவேளை வண்டியில எங்க போயிட்டு இருப்பான் போல, நேரம் வேற ஆகிட்டே இருக்குது, பேசாம நாம அந்த பொண்ணு அந்த அட்ரஸ் கூட்டிட்டு போய் விட்டுறலாம் அப்படின்னு இவன் அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு சாங் கொடுத்துட்டு போன அட்ரஸுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த குட்டி பொண்ணு மாதிரியே நிறைய பசங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியாம குழப்பத்துல நின்னுகிட்டு இருக்க உள்ள இருந்து ஒரு அம்மா வந்து ஒரு வழியா அவளை கூட்டிட்டு வந்துட்டீங்க போல, சரி இனிமேல் நாங்க இந்த பொண்ணை அப்பா கிட்ட ஒப்படைச்சிடறோம், நீங்க தைரியமா கிளம்புங்க அப்படின்னு நல்ல விதமா பேசி இவன் அங்க இருந்து அனுப்பி விட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு இந்த பொண்ணு அங்க விட்டுட்டு போக மனசே வரல. அது போக இந்த இடமே ஒரு மாதிரி வினோதமா இருக்கேன்னு ஒரு குழப்பத்தோட வீட்டுக்கு போறான். இவன் தனியா வீட்டுக்கு வரதை பார்த்ததும் அவளை எங்க அவளோட அப்பா வந்து கூட்டிட்டு போயிட்டார் அப்படின்னு இவன் தங்கச்சி கேட்டுக்கிட்டே இருக்க இவன் எதுவுமே பேசாம அமைதியாவே வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிறான். அந்த பொண்ணு அங்க நம்ம விட்டுட்டு வந்திருக்க கூடாது, அது நம்ம பண்ண பெரிய தப்பு, எனக்கு ஏதோ சரியா படல அப்படின்னு இவன் கிட்ட அந்த பாஸோட கோட் ஷூட் இருக்கும்ல, சோ தைரியம் வரதுக்காக அந்த கோட் ஷூட் எடுத்து மாட்டிக்கிட்டு சைக்கிள்ல வேக வேகமா அந்த இடத்துக்கு கிளம்பி போறான். ஆக்சுவலா அங்க என்ன நடக்குது அப்படின்னா அங்க ஒரு லேடி இருந்தாங்கல்ல, அவங்களும் அவங்களோட ஹஸ்பண்டும் இந்த மாதிரி சின்ன குழந்தைகளை கடத்தி காசுக்காக அவங்கள வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கூட அந்த ஆளு ஒரு வேன்ல எல்லா குழந்தையும் ஏத்திக்கிட்டு அவங்களை வைக்கிறதுக்காக கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கான். இதை எப்படியா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அந்த வேனையை ஃபாலோ பண்ணி நிறுத்தி அந்த ஆளு கூட பயங்கரமா ஃபைட் பண்ணி அவனை அடிச்சு போட்டுட்டு அந்த வேனை எடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறான். ஸ்டார்டிங்ல அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ மேல பயம் இருந்தாலும் நாள் போக போக அவனோட கேரக்டர் இந்த பொண்ணுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருது. இவ கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம அந்த லேடி கிட்ட அவளை விட்டு
விட்டுட்டு போனால, அதனால இந்த பொண்ணு நம்ம ஹீரோ மேல பயங்கரமா கோவப்படுறா. பசங்க எல்லாரும் வேன்லயே சேஃபா உட்கார வச்சு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே வேனை நிறுத்திட்டு பழையபடி இவன் இந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு இவனோட வீட்டுக்கு வந்துடுறான். இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிருக்கும். சோ இவளுக்காக மாத்திரை வாங்கலாம் அப்படின்னு இவன் மெடிக்கலுக்கு கிளம்பி போக இவன் வெளியே எட்டி பார்த்தா டோர் ஓப்பன்ல இருக்குது. இவன் கூட இங்கே நம்மளால இருக்க முடியாது, எப்படியாவது தப்பிச்சு நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட ஓடி போயிடணும் அப்படின்னு இவ பிளான் போட்டுக்கிட்டு இருக்க. கரெக்டா நேரம் நம்ம ஹீரோட தங்கச்சி தூக்கத்துல இருந்து கண் முழிச்சிடுறா. ஐயோ இவ பார்த்துட்டானா பெரிய பிரச்சனை ஆயிருமே, எப்படியாவது இவளுக்கு தெரியாம நம்ம எஸ்கேப் ஆகிடணும் அப்படின்னு. ரொம்ப போர் அடிக்குது, நம்ம வேணா கண்ணாமூச்சி விளையாடுவோமா அப்படின்னு கேட்க பாவம் இந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியாம வா விளையாடலாம் அப்படின்னு சொல்லி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. சரி ஃபர்ஸ்ட் நீ கண்ணை மூடு, நான் ஒளிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவோட தங்கச்சியை கண்ணை மூட சொல்லிட்டு இதுதான் நம்ம சான்ஸ், எப்படியாவது எஸ்கேப் ஆயிரணும் அப்படின்னு நைஸா யாருக்கும் தெரியாம தலை தெறிக்க அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சிடுறா. இது எதுவுமே தெரியாம இந்த பக்கம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த பொண்ணு வீட்லயே இல்ல. இந்நேரத்துல எங்க போனான்னு தெரியல அப்படின்னு இவன் கையில டார்ச் எடுத்துக்கிட்டு சுத்தி முத்தி எல்லா இடத்தையும் தேடி பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. அவ ரொம்ப தூரமா ஓடி வந்து ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அந்த வழியா சைக்கிள்ல ஒரு வயசானவர் போறதை பார்த்தது இவ குடுகுடுன்னு அவர்கிட்ட போயிட்டு தாத்தா ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் எப்படியாவது என் வீட்டுக்கு போகணும், இங்க போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்குது அப்படின்னு கேட்க போலீஸ் ஸ்டேஷனா கவலைப்படாதமா, நானே ஒரு போலீஸ்காரன் தான், நீ என் கூட வீட்டுக்கு வாங்க, நீ சேஃபா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் இந்த பொண்ணோட கையை பிடிச்சி கூட்டிட்டு போக இவர் நம்மளை கடத்திட்டு போக பாக்குறாரு அப்படின்னு பயந்துகிட்டு மறுபடியும் அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சிடுறா. ஆக்சுவலா அந்த வயசானவர் பொய்யெல்லாம் சொல்லல, நிஜமாவே இவர் ஒரு போலீஸ்காரர் தான். நடு ராத்திரியில ஒரு பொண்ணு ஹெல்ப் கேட்கறத பார்த்ததும் இவர் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இந்த பொண்ணு வழி தெரியாம அங்கங்கன்னு இருட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்க ஒரு வழியா நம்ம ஹீரோவை கண்டுபிடிச்சு பழையபடி வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறான். இந்த பக்கம் இந்த போலீஸ்காரர் வந்து ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பாருல, சோ உடனே ஸ்பாட்டுக்கு ஒரு லேடி ஆபீசர் வந்து அந்த பொண்ணு கடைசியா போன பாதையை ஃபாலோ பண்ணி நம்ம ஹீரோவோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. இவன் கூட அந்த பொண்ணு இருக்கிற விஷயம் அந்த லேடி ஆபீசருக்கு தெரிஞ்சதுமே அவங்க டக்குன்னு ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண போக பயத்துல நம்ம ஹீரோ அந்த லேடி ஆபீசரை கீழே தள்ளி விட்டு அவங்களை கால் பண்ண விடாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு கட்டத்துல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி கீழே விழ பாவம் அந்த லேடி ஆபீசர் தலையில அடிப்பட்டு அவங்க ஸ்பாட்ல இறந்து போயிடுறாங்க. அவங்களை கால் பண்ண விடாம தடுக்கணும் அப்படின்னு தான் இவன் போறானே தவிர இப்படி நடக்கும் அப்படின்னு இவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, இதுல இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டோமே அப்படின்னு பயத்துல அழுதுகிட்டு இருக்க அந்த குட்டி பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா கொஞ்சம் கூட பதட்டம் எதுவுமே இல்லாம கையில ஒரு மம்முட்டி எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்கறா. இப்படி போலீஸை கொலை பண்ண விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நம்மள ஜெயில போட்டுறாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு வேற வழி இல்லாம இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குழியை தோண்டி இந்த ஆபீசர் அதுக்குள்ள போட்டு புதைச்சிடுறாங்க. நம்மால வந்து அந்த குழந்தைகளை கிட்னாப் பண்ணிட்டு போனவன அடி அடி நடிச்சு எல்லாரும் காப்பாத்தினானே அந்த ஆளுக்கும் இவனுக்கு வேலை கொடுக்குற மேனேஜர் பைலுக்கும் அந்த கிட்னாப்பிங் விஷயத்துல ஏதோ பயங்கரமான டீலிங் இருக்கும் போல அவனை நேர்ல பார்த்து பேச வரும்போது அவன் கையில கட்டு போட்டிருக்கதை அவங்க பாக்குறாங்க. யோ என்ன ஆச்சு, கையில கட்டுலாம் போட்டிருக்கிற, குழந்தைங்களா சேஃபா தான் இருக்காங்க அப்படின்னு விசாரிக்கும் போது அவன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். ஆக்சுவலா இவனுக்கு நம்ம ஹீரோ யாரு, அவன் பேர் என்னன்னு கூட தெரியாது. சரி அவனை பத்தி தெரியலன்னா என்ன, ஆள் பார்க்க எப்படி இருந்தா அப்படின்னு கேட்கும்போது தலையில முடி இருக்காது, மொட்டையா தான் இருப்பான், சைக்கிள்ல தான் நான் துரத்திட்டு வந்தான், சோ எனக்கு தெரிஞ்சுங்க பக்கத்துல தான் வீடு இருக்கணும், அது மட்டும் இல்லாம அவன் மெயினா வந்ததே ஒரு குட்டி பொண்ணுக்காக தான் அப்படின்னு சொன்னதும் இவங்களுக்கு அது நம்ம ஹீரோவா தான் இருக்கணும் அப்படின்னு சந்தேகம் வந்துருது. ஹீரோவோட வீடு வந்து எங்க இருக்குது இவங்களுக்கு சரியா தெரியாது. சோ போற வழியில அங்க ரோடு ஓரத்துல ஒரு பாட்டிமா கடை போட்டிருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோவோட பேரை சொல்லி நாங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான், அவன் வீட்டுக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்க பாவம் இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கூட தெரியாம அவன் வீட்டுக்கு போற வழியை சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து வீடெல்லாம் ஒதுங்க வச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த குட்டி பொண்ணோட நோட் புக்ல இவ படிக்கிற ஸ்கூலோட அட்ரஸ் இருக்கிறத நோட் பண்ணிடுறான். இந்த பொண்ணு நம்ம கூடவே வச்சு கஷ்டப்படுத்துறதுக்கு பேசாம அந்த ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுறலாம், அவளாவது சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு இவன் தங்கச்சி கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இவன் அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இவன் போன கொஞ்ச நேரத்துல அந்த மேனேஜரும் அவனோட ஃப்ரெண்டும் ஹீரோட அட்ரஸை கண்டுபிடிச்சு அவனோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. சத்தம் போடாம நைஸா டோரை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள நம்ம ஹீரோட தங்கச்சி உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணை பார்த்தது இவனுக்கு என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா இதுதான் அந்த கிட்னாப் பண்ண பொண்ணு அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இவள் அங்க இருந்து கடத்திட்டு போக பார்க்கும்போது திடீர்னு அங்க எதையோ பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஒரு லேடி போலீஸ் ஆபீசரை கொண்டு குழிக்குள்ள புதைச்சிருப்பாங்க. ஆக்சுவலா அவங்க சாகலாம் இல்ல, சின்னதா மயக்கம் தான் போட்டிருப்பாங்க. அங்க பார்த்தா அந்த குழிக்குள்ள இருந்து அவங்க கை மட்டும் வெளியே வந்திருக்குது. இதை பார்த்தது இவங்க பதறி போய் மேல இருந்த மண்ணெல்லாம் தள்ளி விட்டுட்டு அவங்களை வெளியே எடுத்து பார்த்தா இவங்க ஒரு போலீஸ் ஆபீசர் அப்படின்னு தெரிஞ்சதும் பயத்துல குழந்தைய அங்கேயே விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறானுங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து அந்த குட்டி பொண்ணை கூட்டிக்கிட்டு ஸ்கூலுக்குள்ள போக அங்க அந்த பொண்ணோட கிளாஸ் டீச்சர் இருக்கிறத பார்த்ததுமே அவ விறுவிறுன்னு ஓடி போய் அவங்களை கட்டி பிடிச்சிக்கிறா. அந்த டீச்சருக்கும் இவளை மறுபடியும் உயிரோட பார்த்ததுல அவ்வளவு சந்தோஷம். சரி அவர் யாரு அப்படின்னு கேட்கும்போது இவ ரொம்பவே யோசிச்சு அவங்களோட காதுல சீக்கிரட்டா எதோ ஒன்று சொல்ல திடீர்னு அவங்க நம்ம ஹீரோவை பார்த்து அவன் தான் பொண்ணை கடத்தினது, அவனை புடிங்க புடிங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியாம பயத்துல அந்த இடத்துல இருந்து குடு குடு குடுன்னு ஓடி போயிடுறான். பொண்ணு கிடைச்ச விஷயத்தை இவளோட பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னது அவங்கள அடுத்த நிமிஷமே கிளம்பி இவளை பார்க்க வந்துடுறாங்க. இவ்வளவு நாள் கழிச்சு பேரண்ட்ஸை பார்க்கறத நினைச்சு இவ சந்தோஷப்படுவா அப்படின்னு பார்த்தா அவளோட முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை. ஆக்சுவலா என்ன விஷயம் அப்படின்னா அந்த பொண்ணோட பேரண்ட்ஸை பொறுத்தவரை இவளுக்கு ஒரு தம்பிக்காரன் இருப்பான், அவன் மேலதான் இவங்க அதிகமா பாசம் வச்சிருப்பாங்க. அதே பாசம் அந்த பொண்ணு மேல அவங்களுக்கு கிடையாது. இந்த பொண்ணு சந்தோஷமா இருந்ததே நம்ம ஹீரோ கூட இருக்கும்போது தான். ஒரு தடவை சேங் வந்து ஒரு போலரைட் கேமரா கொண்டு வந்திருப்பாங்க. அன்னைக்கு எல்லாருமே சந்தோஷமா ஓடி ஆடி விளையாடி ஒன்னா நிறைய போட்டோஸ் எடுத்திருப்பாங்க. அதுல அந்த பொண்ணு ரொம்பவே சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட இருக்கிற மாதிரி காட்டி இந்த படமும் முடியுது. நீங்க சொல்லுங்க படம் எப்படி இருந்துச்சு? இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல நம்ம ஹீரோக்கு என்ன ஆச்சு? இவன் இங்க இருந்து தப்பிச்சு போனாலும் வீட்டுல அந்த லேடி ஆபீசர் இருக்காங்க, சோ எப்படி இவனை சும்மா விட மாட்டாங்க.
அது மட்டும் இல்ல அந்த பொண்ணு வந்து அவளோட டீச்சர் கிட்ட எதுக்காக ஹீரோ கிட்னாப்பர்னு சொன்னா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டைரக்டர் வந்து ஆடியன்ஸோட கற்பனைக்கு விட்டுட்டாரு. ஓகே கைஸ், அடுத்து இதே மாதிரி சூப்பரான படத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பபாய்.